Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஈரல் பொங்கல் போக போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த உயிரியல் பொங்கல் போகக்கூடிய பிளான் வந்து நேத்தே இருந்தது. பட் நேத்து வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால வந்து உயிரியல் பொங்கல் வந்து மாத்தி இருக்கு. சோ அதனால தான் गाइस இன்னைக்கு வெனஸ்டே போறோம். சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நீங்க நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம சேலம் சிட்டில இருந்து ஏற்காடு கிட்ட நம்ம நெருங்க ஹீட் வந்து நல்லாவே குறையறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது गाइस. எப்படி நான் அதை சொல்றேன் அப்படின்னாக்க நம்ம சேலம் சிட்டிக்குள்ள ரொம்ப ஹீட்டா இருந்தது. இந்த ஒரு ஏற்காடு அடிவாரம் கிட்ட நெருங்கும் பொழுது அப்படியே அந்த ஹீட் எல்லாம் குறைஞ்சி சூப்பரா இருந்தது गाइस. கிளைமேட் ரொம்ப ஹீட்டாவும் இல்ல ரொம்ப கோல்டாவும் இல்ல, ஒரு மாதிரி மீடியமான கிளைமேட்ல இருந்தது गाइस. இந்த மாதிரியான கிளைமேட் தான் गाइस எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓகே गाइस, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உயிரியல் போக போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்க நம்ம உயிரியல் பூங்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு சரௌண்டிங்க்கு வந்துட்டோம், அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். ஸோ ஓகே गाइस, இப்போ நம்ம உயிரியல் பூங்காக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே பாருங்க गाइस, மேலே ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் உயிரியல் பூங்காக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம் गाइस. சட்டு போட்டுன்னு டிக்கெட்டை எடுத்துட்டு உயிரியல் பூங்காக்குள்ள போயிட்டோம் गाइस. உள்ள போயிட்டு நாங்க அவங்க கிட்ட உயிரியல் பூங்காவை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ஜீப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதாவது ஜீப்னா என்ன அப்படின்னாக்கா அங்க உயிரியல் பூங்காக்குள்ள ஒரு வண்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க गाइस, ஒரு 4 பேர் போற மாதிரி. உயிரியல் பூங்காவை சுத்தி காட்டுறதுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கும் ஒரு டிரைவர் வந்து போட்டு வச்சிருப்பாங்க गाइस. அந்த வண்டி தான் இந்த ஒரு வண்டி. இந்த ஒரு வண்டியில 4 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா போகலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சீட்டு அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா டிரைவரும் வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு வண்டியில நாங்க போய்கிட்டு இருக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस, நடந்து போறவங்க எல்லாருமே எங்களையே பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு நாங்க மட்டும்தான் உயிரியல் பூங்கால இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு போனோம். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இந்த மாதிரி ஒரு வண்டியவே எடுக்கல. உயிரியல் பூங்கால இந்த மாதிரி ஜீப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस கிட்டத்தட்ட 6 வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் உயிரியல் பூங்காக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஜீப் இருக்குது அப்படின்ட்டு தெரியல गाइस. அதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஜீப் எடுக்காம சும்மாவே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜீப்ல போன பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னை கேட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் गाइस சொல்லுவேன். ஏன்னாக்க நடந்து போய் உயிரியல் பூங்காவை சுத்தி வர்றதுக்கு கால் ஃபுல்லா வலி எடுத்துக்கும் பயங்கரமா. பட் நம்ம இந்த மாதிரி ஜீப் எடுத்துட்டு போகும்போது அப்படியே நம்ம நடக்காமையே உயிரியல் பூங்கா ஃபுல்லா ஈஸியா வந்து சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் गाइस. அதனால நீங்க உயிரியல் பூங்காக்கு வந்தா இந்த மாதிரி ஜீப் எடுக்கிறது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஒரு ஜீப்பை எந்த இடத்துல நிறுத்தினாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस, மான் இருக்கக்கூடிய இடத்துல தான் गाइस நிறுத்தினாங்க. அங்க போயிட்டு அவங்க வண்டியை நிறுத்தின உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அங்க இருக்கக்கூடிய மான் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்ட்டு. அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस, மான்கள்லாம் நின்று ஜாலியா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாரு. வந்த உடனே அங்க இருந்த மான் எல்லாமே பயந்து பின்னாடி போயிடுச்சு, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறமா மறுபடியுமே வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு गाइस. ஒரு சில மான் மறுபடியும் வந்து ஏற்கனவே குடிச்ச இடத்துல தண்ணி குடிச்சுது. இன்னும் ஒரு சில மான் அந்த ஆபீசர் வந்ததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல போய் தண்ணி குடிச்சுது. நானு இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு இதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். அப்ப இந்த ஒரு இடத்துல ஒரு 4-5 மான் தான் गाइस இருந்தது. ஆனா இப்ப இங்க ஒரு 10-15 மான் இருக்க மாட்டிருக்குது. இந்த மாதிரியான மான்கள்லாம் பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குது गाइस. இப்ப பாருங்க गाइस, ஒரு ஆபீசர் வந்துட்டு இந்த ஒரு மான் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஊத்துறாரு. கொம்பு இல்லாத மானை விட கொம்பு இருக்கிற மான் தான் गाइस ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கப்புறமா நாங்க அங்க இருக்கக்கூடிய மான்கள் எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் வந்து ஜீப்ல ஏறி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா டிரைவர் கிட்ட வண்டி எடுக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம்.
அங்க இருந்து எங்களுடைய பயணம் அடுத்ததாக எங்க தொடருது அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க காய்ஸ். சோ நீங்க இன்னும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்ப மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இந்த ஒரு உயிரியல் பூங்கா அப்படின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சுத்தி மரங்கள், சுத்தமான இயற்கை காற்று அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்தது காய்ஸ். நீங்களுமே ஒன் டைம் ஆச்சு இந்த ஒரு குருவம்பட்டி உயிரியல் பூங்காக்கு விசிட் பண்ணி பாருங்க. சூப்பராவே இருக்கும். இந்த ஒரு உயிரியல் பூங்கால விலங்குகள் கத்துற சவுண்ட் ரொம்ப ரொம்ப இனிமையா நம்ம காதுல கேக்கும் காய்ஸ். அதை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் காய்ஸ் அந்த ஒரு நேச்சரான சவுண்டு. இந்த ஒரு சவுண்டை நான் வீடியோ ஃபுல்லா போட்டே விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா நான் வாய்ஸ் ஓவர் பண்றது உங்களுக்கு ஒழுங்கா கேட்காது. அதனாலதான் நான் இந்த ஒரு சவுண்டை குறைச்சு விட்டுட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு உயிரியல் பூங்கால இருந்து பார்த்தாலே ஏற்காடோடைய தொடர்ச்சியான மலை தெரியுது காய்ஸ். இப்ப நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் எங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் கடமான் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் காய்ஸ். கடமான் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. கிட்ட போயிட்டு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இப்ப நாங்க இருக்கக்கூடிய ஜீப்ல இருந்து இறங்கி கடமான் கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு கடமானை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இந்த ஒரு கடமான் சாதாமான விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டிருக்குது. எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. நம்ம சாதாமானையும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா சாதாமான இதை விட கொஞ்சம் ஒல்லியா இருக்குது. ஆனா கடமானு ஓரளவுக்கு குண்டா, அது மட்டும் இல்லாம பெருசாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்குது. இந்த ஒரு கடமான்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் ஜாலியா தண்ணி குடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியான கடமான்கள்லாம் தண்ணி குடிக்கிறத பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குது காய்ஸ். இந்தாண்ட பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கடமான்கள் தண்ணி குடிச்சிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்தாண்ட பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இன்னொரு குரூப் ஆஃப் கடமான்கள் தண்ணி குடிச்சிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கடமான்கள் எல்லாத்துக்குமே உண்மையாலுமே ஒரு ஜாலியான வாழ்க்கை தான் காய்ஸ். எனக்கு கீழே தண்ணி மேல மலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்குதுங்க. அதுக்கப்புறமா நாங்க அந்த கடமான்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பி மறுபடியும் ஜீப்ல ஏறி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா கடமான்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஜீப்பை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு ஜீப்பை நாங்க எடுத்தது ஒர்த்து தான். எனக்கு நீங்க உயிரியல் பூங்காக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜீப் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒர்த்தா தான் கைஸ் இருக்கும். ஏன்னாக்கா உயிரியல் பூங்கால நடந்து போறதை விட இந்த மாதிரி ஜீப்ல போறது சூப்பராவே இருந்தது காய்ஸ். நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வந்தப்ப நான் ஃபுல்லாவே நடந்துதான் கைஸ் சுத்தி பார்த்தேன். அது அன்னைக்கு எனக்கு பயங்கரமான கால்வலி எடுத்துக்கிச்சு. சோ நாங்க இந்த தடவை இந்த மாதிரியான ஒரு ஜீப் எடுத்து உயிரியல் பூங்கா ஃபுல்லா சுத்தி பார்த்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கால் வலி வரல காய்ஸ். அடுத்தது நீங்க இந்த ஒரு ஜீப்பை எந்த இடத்துல நிறுத்தி என்னத்த மேல்வி போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. அடுத்தது நாங்க இந்த ஒரு ஜீப்பை எந்த இடத்துல நிறுத்த சொல்லி என்னத்த பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2 காளமாடை தான் கைஸ் பார்த்தோம். என்ன வெல்வி காளமாடை வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. ரியலான காளமாடெல்லாம் வெளியில வைக்கல காய்ஸ். காளமாடோடைய ஸ்டாச்சு தான் கைஸ் வெளியில வச்சிருக்காங்க. இந்த 2 மாடுகளை பார்த்த உடனே இது ரியலான மாடு அப்படின்னு தான் கைஸ் நமக்கு தோணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா தான் கைஸ் இது ஸ்டாச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஒரு ஸ்டாச்சுவை ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா பில்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறமா நாங்க அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் ஜீப்ல ஏறி உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தாதான் கைஸ் தெரியுது நாங்க ஜீப்போடைய டிரைவரே காணோம். அதுக்கப்புறமா அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல எங்க மரத்து நடுவுல இருந்து வராரு. அதுக்கப்புறமா ஜீப் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது எங்களுடைய பயணம் எதை நோக்கி தொடருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் இருங்க காய்ஸ் ட்ரிப் அட்வைசரே சொல்லுவாரு.
சோ இங்க பாருங்க காய்ஸ், கூண்டுக்குள்ளயும் நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம மலை குரங்கு ஒண்ணு கூண்டுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்குது. நானு போன உடனே அந்த ஒரு மலை குரங்கு என்னையவே பாத்துக்கிட்டு கீற மாதிரி வந்துட்டு இருக்குது காய்ஸ். நானு மூஞ்சில வந்து புறாண்டி விட்டுற போகுது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடிட்டேன். தம்பி யார பாக்குறப்பா யாரு? இத பாருங்க, கூண்டுல இருக்குது அழகா எருமாடு மாதிரி இருக்குது. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.